மக்களே வணக்கம். கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து தேவை. சித்தார்த் பிரபாகரும் நானும் ரெகுலராக பேச போகிறோம். சித்தார்த் வணக்கம், வெல்கம். வீக்லி பேசுகிறோம், பத்தாவது போல் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நடக்குது, தினைக்கும் பேசுகிற போல் இருக்குது. அண்ட் கடந்த வாரத்தை வழக்கம் போல் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பேச போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டில்? பயங்கரமாக இருக்குது சார். டெய்லி ஒரு ஈவெண்ட்டு, ப்ளஸ் அதோடைய அறிகுறி நமக்கு எப்போ கிடச்சதுன்னா, அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக. அதை வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க, ஏதோ பிக் பாஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிட்டோம் டெய்லி ஒரு நியூஸியாக இருக்க போகுது அப்படின்னு. அப்புறம் நான் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் படித்தேன். கடந்த ஒரு மாதத்தில் லீடிங் தமிழ் நியூஸ் சேனல்ஸ் வந்து யூடியூப் வழியாகவே $1,00,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. யூஸ்வலாக 30,000 40,000 நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட் நினைப்பாங்களாம். இப்போ நடந்திருக்கு, 1 lakh நடந்திருக்கு. $1,00,000 நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் இல்லையா? ஆமாம். ஓகே. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, இந்த விஜய் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு அரசியல் ஏற்பட்டிருக்கிற ஆர்வம். இதை வந்து பேசிக்காக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு பாசிட்டிவாக அல்லது வந்து இல்லை ஒரு அப்சஷன் பார்க்குறேன்? சார், ஆரோக்கியமான ஹெல்த்தியான விதத்தை தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது, வந்து மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம். மக்கள் வந்து பாலிட்டிக்ஸில் ஒரு சூப்பர்ஃபிஷியலான இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் பாலிசி லெவலில், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இல்லை அதர் இஷ்யூஸில் வந்து டீட்டெயில்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க டெவலப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் வழியாகவும் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் ஃபார் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஆஸ் அ ஹோலுங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் வந்து அசம்பிளியில் வந்து எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு வேணுங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. அதெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கஷன். இப்போ நீங்கள் வந்து ஆப்சென்ட் ஆனவங்களும் கணக்கில் வருவாங்களா, இல்லைன்னா 118 நிச்சயம் தேவையா? 118 தேவை, ஆப்சென்ட் ஆனவங்க கணக்கெலாம் வராது அப்படிலாம் வந்து மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இப்போது நீங்கள் வந்து நம்பிக்கை தீர்மானம் பற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு குவிஸ் நடத்தினா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எழுந்து நிற்கிறது, பிளாக்காக பிரிக்கிறது, அவங்கள எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்த்துட்டாங்கல்ல. சார், இதை வந்து நம்ம விஜயோட ஃபில்மோகிராஃபி வழியாக பார்த்தோன்னா, தமிழன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் ஒரு அட்வொகேட்டாக வருவார். அவர் என்ன சொல்லுவார்னா, கான்ஸ்டிடியூஷனை, லா புக்கை வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிற போது அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. எவ்ரிபடி வில் சைட் பர்டிகுலர் லாஸு. நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் மேன்கிட்ட நீங்கள் பெல்ட்டை திருப்பி போட்டிருக்கீங்க, அது வந்து இது இந்த சட்டத்துக்கு கீழே வந்து இது தவறு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி விஜயோட தீவிர ஃபேன் கணக்கில் அவங்களை சேர்த்துட போகிறாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை, நான் அவ்வளோ படங்கள் பார்த்ததில்லை. பட் வந்து சர்க்கார் பார்த்துருந்தேன். சர்க்கார் மாதிரியே நடக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே. இப்போ ரியல் லைஃப்பில் நடக்கிறது சர்க்கார் படத்தில் காமிச்சது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அவருடைய கேபினெட், 35 பேர் கேபினெட்டு. அதில் பிகஸ்ட் டேக்அவே வந்து 8 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 6 பேர் டிவிக்கிலேருந்து, ஒருத்தர் காங்கிரஸ், ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகளோட வன்னியரசு. அது மட்டும் இல்லை, துணை சபாநாயகர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறை, காசு அதிகமாக பொருள்ற துறை, காசு பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம பொது புத்தியில் உள்ளது. மூர்த்தி வச்சுருந்த துறையை வந்து இப்போ லோகேஷ் தனபால், முன்னாள் ஸ்பீக்கர் தனபாலோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை வந்து திரு விஸ்வநாதன் ஆஃப் காங்கிரஸ். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரை இது வந்து தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். இதுக்கு பிறகு வர எல்லா கேபினெட்ஸ்லேயும் இதை விட பெட்டரான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், திமுக 21லேருந்து 26 வந்து 4 தலித்ஸ்க்கு மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வேறு திரு கோவி செய்யன் அவர்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸு அதெல்லாம் 24க்கு அப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் அவர் 1.5 வருஷம் கொடுத்தாங்க. எனிவே அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவினாஷியில் கண்டெஸ்ட் பண்ண அந்த டிவிகே கேண்டிடேட், ஒரு எஸ்சி கேண்டிடேட், யங் லேடி, அவங்க கமலிங்கிறவங்க, அவங்க அவ்வளோ பிபிசி தமிழில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க ரொம்ப ஹம்பிளாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு கொடுக்குறாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் தமிழ் செல்வனுக்கு வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு தலித் எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு எந்த கட்சியும் தன்னுடைய தலித்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து மைனாரிட்டிஸ்க்கு அது நம்ம பேச போகிறோம். மைனாரிட்டிஸ் கொடுக்காமல் இருக்க முடியாது. மூணாவது வந்து இனிமேலேருந்து கோஆலிஷன் பார்ட்னர்ஸ்க்கு டெஃபினெட்லி ஷேர் இன் பவர் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சா கூடவா? அடுத்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கோ மெஜாரிட்டி கிடைச்சா கூட அவங்க கோலிஷன் பார்ட்னர்ஸையும் அமைச்சர்கள் சேர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. கட்டாயம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாடு தயார் இல்லைன்னு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது உடஞ்சிருச்சு இல்லை. விஜய் சொன்னதை கம்பல்ஷன் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பட் அவர் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிலே வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னே சொல்லணும். நம்ம வந்து மேபி 2006 அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து அதை சாமர்த்தியமாக ரொம்ப சாதுரியமாக தவிர்த்துட்டார். மத்தியில் இவங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டதுனால காங்கிரஸுக்கு இங்கே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டார். ஆக்சுவலாக அப்போ வந்திருக்கணும். அது இன்னும் நேச்சுரல் கூட்டணி ஆட்சியாக இருந்திருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே கட்சிகள் தான் இருந்தாங்க, பிஎம்கே காங்கிரஸ். அவங்களுக்கு கொடுத்துருந்தா உண்மையிலேயே அது சிறப்பான கூட்டணி ஆட்சியாக இருந்திருக்கும். அது நடக்கலை. அப்புறம் வந்து தமிழ்நாடு வரலாற்றில் தலித் சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன், இவ்வளோ அதிகமான ரெப்ரசன்டேஷன் முதல் முறையாக கிடச்சிருக்கு. நீங்கள் கரெக்டாக டிஎம்கே ஆட்சியில் சொன்னீங்க. ஏடிஎம்கே ஆட்சிலையும் நாட் மச் டிஃப்ரெண்ட் 2-3 தான் கொடுப்பாங்க. அதில் நான் சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறது என்னென்னா, நல்ல துறை கொடுக்கவே மாட்டாங்க. பால்வளத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, அதே இப்போ பேர் மாற்றியாச்சு, சமூக நலத்துறைன்னு மாற்றிட்டாங்க. வன்னியரசுக்கு இருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ. அப்புறம் நான் இன்னொன்று தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தது வந்து, போன டென்யூரில் இருந்தவங்க இந்த டென்யூரில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற ஜாதி அமைச்சர்கள்லாம் கண்டினியூ ஆகிடுவாங்க. ஆனால் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு மட்டும் அந்த கண்டினியூட்டி கிடைக்காது. நீங்கள் வந்து 2006 11 வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பருதி இளம்வழுதி இருந்தார், முக்கியமான அமைச்சராக இருந்தார், சென்னையை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஃபாலோ அவுட்டில் கட்சி விட்டு வெளில போயிட்டார். அப்புறம் மதிவாணன் ஒருத்தர், மதிவாணன், அவருக்கு வந்து அடுத்த அமைச்சரவையில் கிடைக்கல, 2021 கிடைக்கல. ஏன்னா அவருடைய தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், பொன்முடி தொகுதியோ, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொகுதியோ, ஐ பெரியசாமி தொகுதியோ, துரைமுருகன் தொகுதியோ வந்து வேறு யாருக்காவது கொடுப்பாங்களா? வேறு கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாங்களா? அந்த மதிவாணன் அவர்களுடைய, அதுவும் அவர் வந்து திருவாரூர் மாவட்டம், கருணாநிதி அவருடைய சொந்த மாவட்டம், அவருடைய கீழ்வேலூர் தொகுதி வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. திருவாரூர் பொது தொகுதி ஆகிட்டதுனால அங்கேயும் அவரை நிற்க வைக்கல. ஸோ அவர் லாஸ்ட் அவுட். அப்புறம் தமிழரசி, இதுதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க 2006 11 வரைக்கும் மினிஸ்டராக இருந்தாங்க. 2021 ஜெயித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. பக்கத்து தொகுதியில் ராஜகண்ணப்பன், அவர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர், ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு அடுத்த தொகுதியில் இருக்கிற பெரிய கருப்பனுக்கும் மினிஸ்டர், 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 2 பேருமே யாதவர்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரே சாதியை சேர்ந்த பக்கத்து தொகுதியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு யங், ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஒரு டைனமிக் தலித், அதுவும் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? கனிமொழிக்கெலாம் ரொம்ப க்ளோஸ். கனிமொழி கூட அவங்களுடைய பிரச்சாரத்தை அங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். கீழடி வந்து அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த திமுக அதிமுக வந்து ஆதிக்க சாதி இந்துக்களுடைய அரசியல் அதிகாரத்தை கட்டமைக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் தான் கட்சி நடத்துகிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதை வந்து இப்போ விஜய் உடைச்சிருக்கிறாரு. உண்மையிலே விஜய்க்கு வந்து அம்பேத்கர் மேலே அல்லது வந்து அதிகார பகிர்வுலாம் எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, கன்விக்ஷன் இருக்குலாம் எனக்கு தெரியல. அது டோக்கனிசமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து தான் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் ரெவல்யூஷனரி ஸ்டெப் நான் நினைக்கிறேன். சார், இது ஏன் ரெவல்யூஷனுங்கிறதுக்கு வந்து 2-3 முக்கிய புள்ளிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து அந்த அமைச்சரவை பெயர்கள் வெளியே வரும்போது, போன மண்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த பேர் வரும்போது நான் அதை பார்த்து ஒரு ட்வீட் போடுறேன். இந்த மாதிரி டிவிகே ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி எக்ஸ்பேன்ஷனில் 7 தலித்ஸ்க்கு மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் சாருக்கு கொடுத்துருந்தாங்க, 6 பேர் கொடுத்துருக்காங்கன்னு போட்டபோது, டிஎம்கேல 4 தான் கொடுத்துருக்காங்கன்னு போட்டபோது, எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் ஜேர்னலிஸ்ட், சோஷியல் ஜஸ்டிஸை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற, இந்த சோஷியல் பாலிட்டிக்ஸை ரொம்ப சோஷியாலஜிக்கல் விஷயங்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் போட்ட ட்வீட்டு உண்மையாலுமே கரெக்டா, சத்தியமாக அது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ப்ளெசண்ட் அஸ்டானிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது எப்படி பார்க்குறாங்கன்னா, மக்கள் வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க. ஸோ தலித்ஸ்க்கு வந்து
மினிஸ்ட்ரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எந்த ஆட்சி டிஎம்கேஓ ஏடிஎம்கே அந்த ஆட்சியில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருந்திருக்கு. மினிஸ்ட்ரி அவங்களுக்கு 20% பாப்புலேஷனுங்கிற மாதிரி 7 மினிஸ்ட்ரிஸ் கொடுக்காதது வந்து ஒரு அநீதிங்கிறது வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. எஸ்பெஷலி தலித்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக உணர்ந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து பெருசாக அவங்க பேசலை, வெளியே பேசலை. இது நடக்குமாங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருந்திருக்காங்க. அதனால் அது நடந்தபோது நிறைய பேருக்கு வந்து அடடா நடந்திருக்கே அப்படின்றாங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, தன்னோட சர்க்கிள்ஸில் பேசுகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸாக அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது டோக்கனிசமாக இருக்குமாங்கிறது ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது நமக்கு. பட் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு தலித்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பாத் பிரேக்கிங் விஷயமா இருக்குது. அது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எக்ஸாக்ட்லி. இது வந்து திமுக அதிமுக ஆட்சியில் நடக்கலை அப்படிங்கிறதே வந்து இப்போ தான் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் பீரியடில் கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. பரமேஸ்வரன் அவர் வந்து அவர் ஒரு முக்கியமான துறையில் இருந்திருக்கு. அறநிலைத்துறை கூட அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் பீரியடில் இருந்திருக்கு ஓரளவுக்கு. பெண்கள் கூட நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லூர்தம்மாள் சைமன், அப்புறம் ஜோதி வெங்கடாச்சலம், இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோவை ராஜாஜி, காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவச்சல அமைச்சர் 3லேயும் இருந்திருக்காங்க. அந்த கண்டினியூட்டி இருந்திருக்கு. பெண்களுக்கும் சரி தலித் ஆளுமைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அடுத்த வர ஆட்சிகள்லையும் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்னு. பட் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் தட் வில் டிபெண்ட் ஆன் திஸ் 8 மினிஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அது நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி டோக்கனிசமாக இல்லாமல் அவங்க உண்மையாக நேர்மையாக எளிமையாக தங்களுடைய வேலையை செய்யணும், தங்களோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணணும். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய ஒழுக்கத்தையும் இஸ்லாமியர்களுடைய நாட்டுப்பற்றையும் தலித்துகளுடைய திறமையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாத மாதிரியே ஒரு கேவலமான பொது புத்தி இங்கே இருக்குது. எப்போ பாரு அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனாலேயே நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கவனத்தோட இவங்க பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சர்லேயே கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், சிறப்பாக தங்களுடைய வேலையை செய்யணும்னு நான் இல்லை சார், அது நீங்கள் பொது புத்தி இருக்கிறது நான் சொல்கிறேன். பட் நான் வந்து எப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு என்னை விட 20 வருஷம் அதிகமான ஒரு வயசில் இருக்கீங்க. நான் வந்து ஒரு 20 இல்லை 10 வயசு. 10 வயசு அநியாயம் இது. ஏங்க நீங்கள் 40 50 60 வயசு ஆகிட்டீங்களா ஒரே இதில்? அநியாயங்க இது. நான் 38, நீங்கள் ஒரு 50. ஓகே, சாரி ரஜினிகாந்தோட ஏஜ் சொன்ன மாதிரி போனேன் இதுலேயும் சொல்லிட்டேன். எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற மினிஸ்ட்ரியோட ஏஜ் வந்து ஆவரேஜ் வந்து 30 பக்கத்தில் இருக்குது. தட் இஸ் என்னை விட ஒரு 8 வயசு கம்மியாக இருக்குது. ஆவரேஜ் 45. அதாவது மெஜாரிட்டி வந்து 30 40க்கு நிறைய பேர் இருக்காங்க. 35 30 அந்த மாதிரி என்னை விட யங்காக இருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த மைண்ட் செட் இந்த கரண்ட் ஜெனரேஷனில் வந்து கண்டிப்பாக காஸ்ட் ஃபீலிங்ஸு, காஸ்ட் குரூப்ஸு அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இகாலிட்டேரியனிசமை நோக்கி போகிறதா நான் பார்க்குறேன். அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அந்த ஒரு காஸ்ட் புத்தி இருக்குல்ல, அதை வந்து அது ஸ்லோவாக உடையிற மாதிரி நான் பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சா ஒரு ஹார்ட் கோர் காஸ்டிசம் ஃபீலிங்ஸு இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. பட் அந்த எகாலிட்டரிசம் நோக்கி அவங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு தலித் மினிஸ்டர் வந்து தன்னுடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படிங்கிறது பொது புத்தி. நான் என்ன சொல்கிறேன், இதில் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா இதை காரணமாக வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது வந்து அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக எதேச்சகாரத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. இந்த சமுதாயமே முத்திரை குத்திரும். அது வந்து காமெண்டேட்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸு, ஒரு லேசி அனாலிசிஸ் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரை பொது மக்களில் வந்து அவங்க வந்து இந்த காஸ்ட்டை தாண்டி போகணுங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஜாதி பெருமை பேசுகிறவங்க, ஜாதியை வச்சு கொண்டாடுறவங்களுக்கும் இது கொஞ்சம் இழிவான விஷயம், நம்ம இதை கடந்து போகணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்குமாங்க பொதுமக்கள் அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது நான் ஆக்சுவலாக அத்தாரிட்டேட்டிவ்ங்கிறது தப்பான வார்த்தை. அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடாது, அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம். அதாவது உங்கள் வேலையில் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நாலேஜில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களை வந்து ஒரு அமுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நம்ம தலித் மினிஸ்டர்ஸ் பற்றி பேசும்போது பறையர் சமுதாயத்தில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இன்னும் இப்போ அவங்களுக்கும் அந்த உட்பிரிவில் வந்து இன்னும் ஒடுக்கப்பட்ட மருந்ததிகள் இருக்காங்க, புதுரை வண்ணார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க கம்பேஷனோடு நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்புறம் ஓவராலாகவே நீங்கள் இப்போ ஸ்ரீபெரும்புதூருடைய எம்எல்ஏ மேலே ஆல்ரெடி குற்றச்சாட்டுகள்லாம் வெளில வருது. ஸ்ரீபெரும்புதூருங்கிறது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வோர்டு. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே உண்மையிலேயே நேர்மையாக இருந்தால் தான் நல்ல பேர் வாங்க முடியும். இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்குது, நிறையா தொழிற்சாலைகளில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அங்கே போய் இப்போ வந்து அங்கே எம்எல்ஏ வந்து ரிசர்வ் தொகுதி
எம்எல்ஏ டிவிகே, அவர் மினிஸ்டரும் ஆகிட்டார். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லைனா ஈஸியாக ஆக்கிடுவாங்க. இப்போ இவருக்கு மேலே செல்வ பெருந்தகை மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் இவர் மேலேயும் வைக்கப்படும். ஏன்னா 50,000 ஓட்டு தாண்டி ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அதை சொல்கிறேன் நான். அது எல்லாருக்கும் தான் உண்டு. இப்போ எல்லா ஜாதி அமைச்சர்களும் எளிமையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த பிராண்டிங் ரொம்ப ஈஸி அவங்கள பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்களில் 70-80 பேர் இருந்தாலும் அது ஒத்த 2 பேர் தான் தலித்தாக இருக்கிறாங்க. அமைச்சரவையில் நம்பர்ஸ் கொடுக்கறதில்ல, முக்கியமான துறை கொடுக்கறதில்ல. ஏடிஎம்கேல இதே கதை தான். ஆனால் அந்த ஈகோ சிஸ்டத்தை சேர்ந்தவங்க வீரமணி, அதுக்கப்புறம் சுபவீர பாண்டியன், பெரியார் திராவிட கழகம், இவங்க எல்லாருமே இதை அப்ரிஷியேட்டே பண்ணல. அவங்க வந்து இந்த அமைச்சரவையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த 2 பேருக்கு மினிஸ்டர், 2 பேர் தான் ஜெயிச்சாங்க, 2 பேர் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறைக்கு அந்த ரமேஷ்ங்கிற ஒரு பிராமணரை போட்டிருக்கிறாங்க. இதை தான் வந்து அவங்க அறிக்கையிலே ஹைலைட் பண்ணுறாங்களே தவிர இந்த 8 பேர் அப்படிங்கிற இந்த ஹிஸ்டாரிக் ஃபீட்டை வந்து கடந்து போகிறாங்க. அதை டெலிபரேட்டாக கடந்து போகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களுடைய சார், இது 2 விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து திராவிட கழகம் ஈகோ சிஸ்டம் வந்து இந்த தலித் ரெப்ரசன்டேஷனுக்கு ரொம்ப பெருசாக பேசலைன்னு சொல்கிறீங்க. அதில் என்னென்னா, நான் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த திராவிடியன் ஈகோ சிஸ்டம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது நடக்கணும், சமூக நீதி நடக்கணும், ஆனால் அது எங்கள் மூலியமாக நடக்கணும், நாங்கள் செஞ்சு தான் வந்து அவங்க ஒரு பெட்டர் லைஃப்பை அடையணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து சேவியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணுமா இல்லை வேறு ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணுமான்னு எனக்கு இதே திமுக பண்ணியிருந்தாங்கன்னா வாய் மூடாம அவங்க அப்படியே தெருக்கி விட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ராஜ்மோகனுக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்தபோது டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வந்து ஏஐ ஜெனரேட்டட் கிராஃபிக்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி கோவி செய்யன் சாருக்கு வந்து கொடுத்துட்டோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் வந்து இதை அவங்களால இதை அவங்களால ஒத்துக்கவே முடியல, இவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது நடக்கணும்னா எங்கள் மூலியமாக தான் நடக்கணும், மற்றவங்க மூலியமாக நடக்கக்கூடாது. ஸோ இது வந்து நான் நிறைய வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு விஷயங்களையும் பார்த்துருக்கேன். இந்த என்ஜிஓஸில் ஆக்டிவிசம்லலாம் கூட பார்த்துருக்கேன். நான் பயங்கர காம்படிஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் அவுட்லுக்கோடைய எடிட்டர் வந்து வினோத் மேத்தாங்கிறவர் இதை பற்றி எழுதியிருக்காரு. ஆக்டிவிஸ்ட் சர்க்கிள்ஸ்லேயே பயங்கர காம்படிஷன் இருக்குமா. எப்படின்னா, மக்களுக்கு நல்லது நடக்கிறது என் மூலியமாக தான் நடக்கணும், மற்றவங்க மூலியமாக நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு இதோட வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் பிராமின்க்கு கொடுத்தது. நான் அதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வந்து இப்போது ராஜ்மோகனோட கல்வி தகுதி அதிலெல்லாம் கூட பிரச்சனை வந்தது. அதை ஹைலைட் பண்ணாங்க. அவர் பண்ணது தப்பு, என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். அவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மினிஸ்டர்ஸுமே அதை செஞ்சுருக்கணும். அதோடு இல்லாமல் இந்த டிஎம்கே டிகே ஈகோ சிஸ்டம் இந்த ரெப்ரசன்டேஷனை பிஜேபி கொடுத்துருக்க ரெப்ரசன்டேஷனோட கம்பேர் பண்ணுறாங்க. எத்தனை மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ராம்நாத் கோவிந்தை வந்து பிரசிடென்ட் ஆக்குனாங்க, திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆக்குனாங்க. அதனால அவங்க தலித்துக்கும் ட்ரைபல்ஸுக்கும் நல்லது செய்வாங்க நம்ப முடியுமா? இப்படி ஒரு 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 விஷியஸ் கம்பேரிசனை வேறு அவங்க பண்ணாங்க. சார், அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஆர்டினரி பீப்புள் சரியா, அவங்க வந்து ஐடியாலஜியை பெருசாக இந்த மாதிரி நம்புறது கிடையாது. அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நமக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். அது எந்த ஐடியாலஜிலேருந்து வந்தால் கூட பரவாயில்ல, லெஃப்ட்லேருந்து வந்தால் கூட பரவாயில்ல, ரைட்லேருந்து வந்தால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கணும், எங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. தவிர அது வந்து மோடி கொடுத்தாரா, இல்லை ஸ்டாலின் கொடுத்தாரா, இல்லை விஜய் கொடுத்தாராங்கிறது பார்க்குறது இல்லை. அதனால தான் விஜய் கொடுத்தது வந்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் இன்ஃபேக்ட் மோடி அமித்ஷா கொடுத்ததும் வந்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. சரியா, இப்போது இதே மாதிரி நம்ம சைனாவில் பார்க்குறோன்னா, சைனாவில் வந்து ஹார்ட் கோர் டிக்டேட்டோரியல் கம்யூனிஸ்ட் ரெஜிம் இருக்குது. அங்கே மக்கள் சந்தோஷமாக இல்லையா என்ன ஆர் பீப்புள் பீயிங் ஃபைனான்ஷியல் ப்ராக்ரஸ் அவங்களுக்கு வந்து என்ன சந்தோஷம் இல்லையா கிடைக்குது? அவங்க வந்து பின்ன ஐயோ டிக்டேட்டர்னு சொல்லிட்டு அவங்க பிஜேபி இதோட கம்பேர் பண்ண முடியாது. இங்கே வந்து நீங்கள் விசிபிளாக பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. தே கேன் ஆக்சுவலி ட்ரை ஃபார் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இங்கே சொசைட்டியில், ஈவன் அவங்களோட துறையிலேயே அவங்களுக்கு ஒரு க்ளவுட்டு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இந்த பிராமின் மினிஸ்டர் அறநிலைத்துறை சார், ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி வந்து ஒரு பிராமினுக்கு கொடுத்தது வந்து இட் ஹஸ் செட், இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி கேட் அமாங் த பிஜின்ஸ். எல்லாருக்கும் பயங்கர டென்ஷனு, ஐயோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதில் வேறு என்னென்னா, பிராமின் தான் வந்து அதில் செக்ரட்டரியாகவும் போட்டிருந்தாங்க. திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்கு பிறகு அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த செக்ரட்டரி ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா,
அவர் ரமேஷை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிட முடியுமாங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா அவர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பஜ்ரங் தள் பற்றி அந்த மாதிரி ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்கார் போல். அப்புறம் ஆஃப் லேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரியார் சிலைக்கு போய் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களையும் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈகோ சிஸ்டம்ஸுக்கு புரியல, எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு புரியல. அவர் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேகர் பாபுவோட இவர் பெட்டரு, ஏன்னா இவர் வந்து இந்த விஷயத்தை பண்ணலாம், அந்த விஷயத்தை பண்ணலாம், சேகர் பாபுவோட பெட்டர், சேகர் பாபு இந்த மாதிரி இருந்தார் அந்த மாதிரி இருந்தாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் வந்து அவங்களால வந்து அந்த ஜீர்ணிக்க முடியல பிராமின்ஸ். என்னோட ஸ்டாண்ட் என்னென்னா வந்து பிராமின்ஸ் 3% ஆஃப் பாப்புலேஷனுக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் நம்ம சேனலில். பிராமின்ஸ் வந்து எல்லா சொசைட்டியோட எல்லா பார்ட்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸில் நிறையா பிராமின்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுக்கு மேலே தேவையா, லைக் தலித்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பிராமின்ஸ்க்கு தேவையாங்கிறது என்னோட கருத்து வந்து தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. இப்போதைக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் தேவையில்லை அப்படின்னா அது வந்து பிராமின் கம்யூனிட்டி. ஏன்னா எல்லா ஸ்பியர்லையும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரமேஷ்ங்கிற ஒரு ஐசோலேட்டட் கேஸை வந்து நீங்கள் வந்து இதன் மூலமாக வந்து எல்லாமே ஒரு பிராமண மயமாகிட்டுதுன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். ஸோ ரமேஷும் வெங்கட்ராமனையும் வந்து பிராமின்ஸுங்கிறதுனால டிவிக்கு சீட்ஸ் கொடுத்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்களாங்கிறது வந்து எனக்கு பெரிய டவுட் இருக்குது. அவங்கள ஆக்கினது ஏன்னா அவங்க வந்து விஜயோட, வெங்கட்ராமன் அவர்கள் வந்து விஜயோடைய லாங் டைம் அசோசியேட், லாங் டைம் ட்ரஸ்ட்வர்தி பர்சனுங்கிறதுனால அவருக்கு மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. மயிலாப்பூரில் சீட் கொடுத்தது ஆப்வியஸ்லி அது அந்த ரீசன்னால தான். திரு ரமேஷ் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் சேர்ந்தவர், சரியா? அவர் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அதுவும் ப்ராபப்ளி பிராமின்ங்கிறதுனால தான். பட் அவருக்கு வந்து கட்சியில் ஒரு விஜய் சப்போர்ட்டருங்கிறது நல்ல பேர் இருக்குது. அது வந்து எனக்கு கட்சியை ஸ்டடி பண்ணுற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரெகுலராக நிறைய சர்வேஸ் பண்ணுறாங்களாம் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் எந்த யங் லீடர்ஸ் வந்து பாப்புலராக இருக்காங்க பார்ட்டி மத்தியில், மக்கள் மத்தியில், அவங்களுக்கு வந்து ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து அவர் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. ஹெச்ஆர்என்சி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி செட்டிங் த கேட் அமங் த பிஜிஸ். ஆமாம், நான் வந்து அது ஒரு தலித் உமனுக்கு கொடுத்துருந்தா இன்னும் அது சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோயில்களுக்கு போக முடியல, அதுவும் பெண்ணாக இருந்தால் அது அந்த நிறையா வந்து அவங்களுக்கு தடை இருக்குது சமுதாயத்தில். எல்லா பெண்களுக்குமே இருக்குது. சபரிமலாவுக்கு போகிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுலேயே ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பிராமின்கிறதுனால தான் உங்களை ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக போட்டிருக்காங்களான்னு கேட்டதுக்கு ரொம்ப சிறப்பாக அவர் பதில் சொல்லியிருந்தார். எவ்ரிபடி எவால்வ்ஸ். அவர் காலேஜ் சமயத்தில் அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படிங்கிறது அதை மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணி அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி வீட்டிலேயே அவருடைய பேரனாக வளர்ந்தவர். 7ஆம் அறிவு படம் எடுக்கிற வரைக்கும் அவருக்கு இடஒதுக்கீடை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு உண்மையான புரிதல் இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதில் அது மாரி ஒரு டைலாக் வரும். அதை பற்றி அவர் பேசும்போது எனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இவருக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுங்க, சரியான புரிதல் சமூக நீதியை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் இல்லைங்கிறது வந்து ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. சார் அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சார். இப்போ நம்ம பார்த்தா மாரன் ஃபேமிலிஸ்லேயும் பிராமின்ஸை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க? ஆமாம், அவர் இப்போ பிஎஸ் ராமன் வந்து மகாதேவன் ஒருத்தர் எலிவேட் ஆகி ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகும்போது வெறும் சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை தான் அவர் சொல்லி அந்த ஃபேர்வெல் அட்ரஸ் பண்ணார். அந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே அது வந்து சும்மா எனக்கு இந்த திமுக ஈகோ சிஸ்டம் வந்து அந்த தலித் ரெப்ரசன்டேஷனை எல்லாரும் கொண்டாடுறாங்க, அதை காலி பண்ணுறோங்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணுறாங்கன்னு தோணுது. அதே மாதிரி சேகர்பாபு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை பார்ப்பனருங்க. அவருக்கு சமத்துவத்துக்கும் அவருக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி தான். இவர் இந்த பையனை ஏதாவது பண்ணக்கூடும் அப்படின்னு தான் நம்ம நம்ப முடியும். ஏன்னா அவருடைய ஆக்ஷனில் எதுவுமே சமத்துவத்துக்காக இருந்தது கிடையாது சேகர்பாபு கிட்ட. நம்ம அதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். இதை வந்து அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இனிமேல் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்தது பேசணும்னு நினைக்கிறேன். அது அவர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் ரமேஷ் சார். தலித்ஸ் அண்ட் பிராமின் மட்டும் மெயின் பாயிண்ட் இல்லை, 4 விமென்க்கு மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. 2 இஸ்லாமிய சமுதாயத்துலேருந்து 2 பேருக்கு, ஒருத்தர் டிவிகேலேருந்து ஒருத்தர் ஐயூஎம்எல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பயங்கர கிரவுண்ட் பிரேக்கிங். கிறிஸ்டியன்ஸ் ஆஃப்கோர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. ஐ திங்க் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் கூட கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான் நினைக்கிறேன். அது ஸ்டில் ஜூரி இஸ் அவுட். எனிவே அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி பார்க்குறேன் நான். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தது, ஐயூஎம்எல்க்கு கொடுத்தது, விசிகா வந்து மினிஸ்ட்ரியில் வர அளவுக்கு
ஐயுஎம்எல்க்கு மினிஸ்ட்ரி கிடைச்சது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான விஷயமா பார்க்குறேன். ஹிந்துத்துவ குரூப்ஸ்க்கு வந்து மேபி அது ரொம்ப உறுத்திருக்கும். அவங்க வந்து அந்த அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ரேயரை வந்து செக்ரட்டரியேட்டில் பண்ணது வந்து நடந்துரு. அதுவும் நான் சொல்ல வேண்டும். ஓகே ஓகே, அது அந்த ரெப்ரஸன்டேஷன். அதுவும் நீங்கள் விசிகே சார்பாக ஒரு மினிஸ்டர் வருது, தாவைக்காலேருந்து ஒரு தலித் மினிஸ்டர் வரதை விட பெரிய விஷயம். ஏன்னா இவங்க அசர்ட்டிவாக இருப்பாங்க, தலித் நலனை கையில் எடுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ரெப்ரஸன்டேஷன் கிடச்சிருக்கு. நிறைய பேர் இது ஒரு எலக்ட்ரல் மேத்தே உருவாக்கிட்டாரு. தலித்ஸ், மைனாரிட்டிஸ், அப்புறம் வந்து ஈவன் பிராமின்ஸுக்கு எண்ணிக்கை இல்லைன்னா கூட அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மீடியாவெல்லாம். அவங்கெல்லாம் ஒன்றிணைச்சிட்டாரு விஜய், யூபியில் மாயாவதி பண்ண மாதிரி அப்படின்ட்டு. ஏன் திமுகவோட முன்னாள் தருமபுரி எம்பி வந்து ரொம்ப பிளேட்டண்ட்டாக இந்த மினிஸ்ட்ரி ஃபார்மேஷனில் வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கலங்கிறது சுட்டி காமிச்சிருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் கவுண்டர் கன்சாலிடேஷன், இப்போ சாதி இந்துக்களுடைய ஒருங்கிணைப்பு நடக்குங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து பெரியாரை பற்றி, சமத்துவத்தை பற்றி நிறைய பாடம் எடுத்தவர். அவர்லாம் இப்படி பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்கல. எனிவே, இந்த மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன் பற்றி நம்மளுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக விரிவாக பேசியிருக்கிறோம். அப்புறம் அடுத்த இன்னொரு செக்மெண்ட்டில் பார்ப்போம்.